Hi guys, welcome to Tamil Coding Academy. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா HTML டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் HTML அட்ரிபியூட்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கில் டெக்ஸ்ட் எல்லாம் எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது, நம்ம கிரியேஷன் பண்ணுறோம். ஓகே, ஒரு டெக்ஸ்ட்டை பேராகிராஃபோ இல்லை ஹெட்டிங்கோ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா, ப்ரீ டேகோ போட்டு கிரியேட் பண்ணுறோம். அது எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணலாம்? மேனிப்புலேஷன் இந்த சீட்ஸ் டெக்ஸ்ட்டை போல்ட் ஆக்குறது, ஸ்ட்ராங் ஆக்குறது, ஓகேவா, இட்டாலிக், எம்ஃபசைஸ், மார்க் பண்ணி காமிக்கிறது, எல்லோ கலரில், ரெட் கலரில், ஆப்சென்ட்னா ரெட் கலரில், ப்ரெசன்ட்னா க்ரீன் கலரில், இந்த மாதிரி மார்க்கிங் எப்படி பண்ணுறது, ஓகேவா. தென் அதை எப்படி ஸ்மால் ஆக்குறது, ஓகேவா. ஸ்மால்னா ஒரு ஃபாண்ட் சைஸ் ஒரு சுத்து சின்னதாக இருக்கும், ஓகேவா. அதுக்கப்புறம் டெலிட், இட்ஸ் அ ஸ்ட்ரைக் அவுட், ஓகே, சப் அண்டு சூப்பர் செட், ஓகேவா. இதெல்லாமே இப்போ பார்ப்போம். தென் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்னா என்ன ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எனி டெக்ஸ்ட், நீங்கள் பார்த்துட்ருக்க எனி டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், ஓகேவா. ஸோ அந்த எல்லா டெக்ஸ்ட்டுமே வெப் டெவலப்மெண்ட்டில் ஆன் ஸ்க்ரீனில் நீங்கள் லைவாக பார்க்கக்கூடிய டெக்ஸ்ட்டை எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஹெட்டிங், HTML டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் எப்படி இருக்குது. இட் இஸ் ஹெட்டிங் ரைட், ஆப்வியஸ்லி இட் இஸ் H1. ஸோ டெக்ஸ்ட் வந்து சைஸ் அதிகமாக இருக்குது, ஸோ போல்டாக இருக்குது இல்லையா. தென் நார்மல் டெக்ஸ்ட் எப்படி இருக்குது, இட்ஸ் நாட் லைக் தட் ரைட். ஸோ தென் இங்கே பாருங்கள், இதிலே பாருங்கள் பாயிண்ட்ஸில் எப்படி இருக்குது. ஸோ போல்ட் பண்ணி காமிச்சிருக்கோம், இட்ஸ் அ ஹெட்டிங் லைக் ஒன். ஸோ இங்கே அதுக்கப்புறம் மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் அந்த டேகை இல்லையா, பிகாஸ் ஆஃப் மார்க் டேக். இங்கே எல்லாத்துக்குமே ஒரு டேக் இருக்குது, அந்த டேக் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லையா ஸ்டைல் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ஓகேவா. தேர் இஸ் த டூ ஆப்ஷன்ஸ். ஸோ என்னென்ன டேக்ஸ் இருக்குது, எப்படிலாம் டெக்ஸ்ட் ஃபார்மேஷன் பண்ணலாம், டெக்ஸ்ட் மேனிப்புலேஷன் இன் வெப் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஓகேவா. ஃபார்மேட்டிங் எலமெண்ட் வேர் டிசைன்டு டு டிஸ்பிளே ஸ்பெஷல் டைப் ஆஃப் டெக்ஸ்ட். நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் இருக்கட்டும், ஸ்பெஷல் டைப் ஆஃப் டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட்டை மேனிப்புலேட் பண்ணாலே அது ஸ்பெஷல் டைப் ஆஃப் டெக்ஸ்ட்டாக மாறிடும், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது, ஸோ இங்கே HTML போல்டு டேக். போல்டு டேக் என்ன பண்ணணும்னா, இட் இஸ் அ போல்டிங் த டெக்ஸ்ட். ஸோ இன்பிட்வீன் அந்த டேக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா அது போல்ட் ஆகிடும், ஓகேவா. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னு பாருங்கள். வி ஹாவ் த பேராகிராஃப், ஓகே. இன்சைட் த பேராகிராஃப் வி ஹாவ் திஸ் டெக்ஸ்ட் இஸ் போல்ட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை நான் போல்ட் பண்ணி காமிக்கணும், ஓகேவா. ஸோ இட்ஸ் லிட்டரலி ஹைலைட்டிங், ஓகே. தென் போல்ட் பண்ணி ஹைலைட் பண்ணுறது. இப்போ அந்த டெக்ஸ்ட்கான அவுட்புட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சிம்பிள், திஸ் டெக்ஸ்ட் இஸ் போல்ட். என்ன இருக்குங்க, ஸோ நார்மலாக இருந்தக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டு போல்டாகி நமக்கு காமிக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும். தென் இந்த போல்டு டேக்கை நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஹெட்டிங்குள்ளே, ஒரு ப்ரீ டேக்குள்ளே, ஒரு என்டையர் பேராகிராஃப்குள்ளே, ஓகேவா. ஸோ இதுதான் டெக்ஸ்ட் மேனிப்புலேஷன், ஓகேவா. தென் இதில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஒன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் த ஸ்ட்ராங், வி ஹாவ் த ஐ கால்டு த என்னது, ஐ என்னன்னு சொல்லுவோமா, இட்டாலிக் இல்லையா. ஸோ தென் எம்ஃபசைஸ் இருக்குது. ஸோ ஐலே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 விஷயங்கள் இருக்குது, ஓகேவா. ஸோ அதை நான் இப்போ ஒரு கிளியர் கொடுக்குறேன். ஸோ நடத்த சொல்ல உங்களுக்கு தெரியும், ஓகேவா. ஸோ கிளாஸ்க்குள்ளே ப்ரொசீட் ஆகிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது போல்டு டேக். போல்டு டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போல்டிங். நீங்கள் யாரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் அண்ட் வேர்டு அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, ஓகேவா. அதில் உங்களுக்கு போல்டு தெரிஞ்சிருக்கும். போல்டில் ஹெட்டிங்கில், ஸோ டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா Alt F1 இல்லைனா Alt 1 2 3 4 5 6 ஹெட்டிங்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம், மேனுவலாகவும் இன்க்ரீஸ் பண்ணலாம் பிக்சல்ஸில் இல்லையா. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், போல்டுக்கு டிஃபால்ட்டாகவே HTML கோடிங்கில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ போல்டுனா இப்படி தான் இருக்கணும், இந்த சைஸில் தான் இருக்கணும், ஓகேவா, இந்த ஸ்டைலில் இதுதான் இந்த ப்ரியாரிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ அப்படி போல்டுக்கு கொடுத்துருப்பாங்க. லைக் வைஸ் இங்கே ஸ்ட்ராங்குக்கும் போல்டுக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், திஸ் டெக்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், திஸ் டெக்ஸ்ட் இஸ் போல்டு, ரெண்டுமே ஒரே மாதிரி போல்டாக இருக்குது, எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது அவுட்புட் வைஸாக, ஓகேவா. ஆனால் ஸ்ட்ராங் டேக் எதுக்காக அப்படின்னு பாருங்கள். ஸோ சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும், வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போல்ட் அண்ட் ஸ்ட்ராங் டேக், இதை கண்டிப்பாக கேட்பாங்க, ஓகேவா. ஸோ போல்டு டேக் ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் டு போல்டு த டெக்ஸ்ட். ஸ்ட்ராங் டேக் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் போல்ட் டேக், ஓகேவா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ். என்ன ப்ரோ எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ்? Mongolian 5 is launched, Apollo 5 is launched, prestigious Chandrayaan is launched. Why prestigious? So India is landing on the north side of the moon, right? ஸோ இது வந்து அதாவது, ஸோ இந்த ஸ்பேஸ் செக்டார் நம்ம படிச்சிருப்போம், ஒரு சில விஷயத்துக்கெலாம் டேப் போட்டு யூஸ் பண்ணணும் ஸ்பேஸில் இனிக்குவாக இருக்கிறதுக்கெலாம் இல்லையா. அந்த மாதிரி இங்கே, ஓகேவா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் சேஞ்ச் ஆகுறாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம் சேஞ்ச் ஆகுறாங்க, ஓகேவா, ஹைலைட் பண்ணணும், ஓகேவா. ஆனால் நம்ம அந்த இடத்துக்கிட்ட நம்ம போல்டுக்கு பதிலாக ஸ்ட்ராங் யூஸ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ஸ், ஸ்ட்ராங் இம்பார்ட்டன்ஸ். போல்டு ஹைலைட்டிங்னா இட்ஸ் ஓகே, ஸ்ட்ராங்
வெரி இம்பார்ட்டன்ஸ் ப்ரோ. அவுட்புட் ரீதியாக எனக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது, அப்புறம் ஏன் ப்ரோ நான் வந்து ஸ்ட்ராங் யூஸ் பண்ணணும், போல்டு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? ஸோ கூகுள் எப்படி ரீட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஒரு சைட் இருக்குது, ஒரு வெப்சைட் இருக்குது, நீங்கள் ஒரு பிளாகிங் பண்ணுறீங்க, நாளைக்கே ஒரு பிளாகராக வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு வெப்சைட் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா எத்தனை ஸ்ட்ராங் டேக் இருக்குது, எத்தனை போல்ட் டேக் இருக்குது, எத்தனை எம்ஃபசிஸ் டேக் இருக்குது. ஓகேவா? ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எத்தனை அட்ரஸ் டேக் இருக்குது, அட்ரஸ்க்குன்னு தனியாக டேக் இருக்குது. அப்போ ஒரு என்டையர் சைட்டில் எத்தனை அட்ரஸ் டேக் இருக்குது, அந்த அட்ரஸ் எல்லாமே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க கூகுள். ஸோ என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவில் நீங்கள் ஸ்ட்ராங் டேக் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சைட்டில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கண்டென்ட் இருக்குது. ஓகேவா? நம்ம சைட் அதிகமாக ரேங்க் ஆகும். ஓகேவா? அதிகமாக ரேங்க் ஆகும். அதனால தான் எல்லா இம்பார்ட்டன்ட் விஷயத்தையும் நம்ம ஸ்ட்ராங் டேக் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லையா நீங்கள் வந்து நார்மலாக போல்ட் டேக் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஓகேவா? எவ்ரி திங் இஸ் ரீடபிள் டியூட், ரியலி எவ்ரி திங் இஸ் ரீடபிள். ஓகேவா? ஸோ அட்ரஸ் டேக் நீங்கள் நினச்சி பாருங்கள், அட்ரஸ் டேக் எல்லாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு வெப்சைட்டில் எங்கே அட்ரஸ் இருக்கும், லாஸ்ட்டு கீழே ஃபூட்டரில் போனீங்கன்னா அட்ரஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்க சொல்ல ஒரே ஒரு வெப்சைட்டில் மட்டும் 1000 ஆஃப் அட்ரஸ் இருக்குது. கண்டிப்பாக கூகுள் ரீட் பண்ணும்போது அந்த 1000 ஆஃப் அட்ரஸையும் சேவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? உங்களுக்கே தெரியும், கூகுள் கிட்ட நம்மளாம் ஃபோன் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அன்லாக் கூட பண்ண தேவையில்ல, ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஸோ கேட் ஃபுட்டு, பெட் ஃபுட்டு அப்படி இல்லையா, ஸோ சம்திங் ஐ வாண்ட் டு பை லைக் ஃபேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிட்டீங்க தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ இல்லை உங்கள் ஓன் லாங்குவேஜ்லையோ. அடுத்த 2-3 நாளைக்கு ஆடு ஃபுல்லாகவே உங்களுக்கு யூடியூப்பில் காட்டுற ஆடு, ஃபேஸ்புக்கில் காட்டுற ஆடு எதை பற்றி இருக்கும், நீங்கள் பேசின அந்த ஃபேன் பற்றி தான். யாரெல்லாம் ரியல் டைமாக ரியலைஸ் பண்ணது இதை? கண்டிப்பாக எல்லாருமே ரியல் டைம் தான். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதே மாதிரி நம்ம கோட் அடிக்கிறதையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் ஸோ எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ட்ராங் டேக் கொடுக்கலாம் தாராளமாக. ஓகேவா? கொடுப்பீங்களா? ஸோ தேர் இஸ் த டிஃப்ரென்ஸ். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போல்டு டேக் அண்ட் ஸ்ட்ராங் டேக் கேட்னா கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூவில் கிராக் பண்ண முடியுமா, சொல்ல முடியுமா உங்களால்? ஸோ ஸ்ட்ராங் டேக் டிஃபைன் டெக்ஸ்ட் வித் ஸ்ட்ராங் இம்பார்ட்டன்ஸ். The content inside is typically displayed in bold. Strong importance, very strong importance, extra importance. ஓகேவா? Got it இல்லையா? Super. I'm moving to next one. So இங்கே I tag. I element define the part of text is alternate voice mode. அது என்ன alternate voice or mode? ஓகேவா? The content inside is typically displayed in italic. ஸோ ஐனாலே இட்டாலிக் தான். ஓகேவா? இட்டாலிக்னா ஸ்லாண்டிங்காக இருக்கிறது இல்லையா? ஸோ அப்படி இருக்க சொல்ல இங்கே ஐயும் இருக்குது, எம்பசைஸும் இருக்குது. எம்பசைஸ் அப்படின்னு பார்த்தாலும் இட்டாலிக்கில் தான் இருக்கும், ஐன்னு பார்த்தாலும் இட்டாலிக்கில் தான் இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள். ஸோ இங்கே எடுத்துகிட்ட ஒரு ஐ டேக் இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட ஒரு எம்பசைஸ் டேக் இருக்குது. அப்படி இருக்க சொல்ல ரெண்டுமே இட்டாலிக்கில் தான் இருக்க போகுது ஆப்வியஸாக. இங்கே பாருங்கள், த டெக்ஸ்ட் இஸ் இட்டாலிக், த டெக்ஸ்ட் இஸ் எம்பசைட். இங்கே என்ன வித்தியாசம்? இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் போல்ட் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐ அண்ட் எம்பசைஸ்? ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் சொல்ல வேண்டியது both the output is written in italic. ஓகேவா? there is little changes. ஓகேவா? எம்பசைஸில் மட்டும் என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, ஸோ the em element, the emphasize element define emphasize text. This content inside is typically displayed in italic but often I tag பாருங்க. ஸோ இங்கே என்னன்னா tag is oftenly used to indicate technical terms. எதுக்காக I tag? technical terms. emphasize நார்மலாக நீங்கள் italic போடுறது இட்ஸ் ஓகே. ஸோ இங்கே I tag is oftenly used to indicate technical terms, a phrase or another language, a thought or ship name. ஓகேவா? the unique one. நீங்கள் பார்த்துருக்கீங்களா புக்ஸ் நேம்? அமேசானில் யாரெல்லாம் புக் பண்ணு பை யார் புக்கெலாம் யார் பை பண்ணுவா? புக்கோட நேம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? போல்டில் இருக்குமா, இட்டாலிக்கில் இருக்குமா, இல்லை ஆத்தர் நேம்ஸ் எப்படி இருக்கும்? யாராச்சும் நோட் பண்ணியிருக்கீங்களா? அதை மட்டும் ஏன் இட்டாலிக்கில் கொடுக்குறாங்க? புக் நேம்ஸு, ஷிப் நேம்ஸு, ஸோ லாங்குவேஜ் நேம்ஸு, ஒரு சில இடத்துல லாங்குவேஜ் நேம்ஸு, ஃப்ரேசஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? கோட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஸோ இட்டாலிக்கில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஐ டேக் யூஸ் பண்ணலாம். நார்மலாக உங்களுக்கு வேணுமா எம்பசைஸ் யூஸ் பண்ணிக்காங்க. ப்ரோ இதெல்லாம் வேணாம் ப்ரோ, எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு அவுட்புட் வந்தால் போதும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நார்மலாக ஐ டேக் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? அதே மாதிரி நார்மலாக போல்ட் டேக் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ தென் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேவா? இதிலே இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் சொல்கிறேன். ஓகேவா? இது ஃபுல்லாக நடத்துனதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ், ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எம்பசைஸ் சொன்னோம், மார்க் டேக் ஆப்வியஸாக மார்க் பண்ணி காமிக்கும், வேறு எந்த ஒரு உள்கூத்துமே கிடையாதுங்க. ஸோ ஸ்மால் டேக் என்ன பண்ணுன்னா உங்கள் டெக்ஸ்ட்டோட ஒரு சுற்று சின்னதாக காமிக்கும் அவுட்புட். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், டு நாட் ஃபர்காட் டு பை மில்க் டுடே. ஓகேவா? நீங்கள் இதை பார்த்த உடனே இப்போ இதெல்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் மாதிரி தெரியுது. இது மட்டும் எப்படி தெரியுது? ஹைலி எங்கேஜ்டிவ். கரெக்டாக இல்லையா? எங்கேஜ்டாக இருக்கா இல்லையா? ஸோ
இதை மறக்காதன்னும் போது அதை தான் நம்ம ஆளுங்க மறப்பாங்க, இதை பண்ணாதன்னும் போது அதை தான் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ எப்படின்னா ஒரு சில இடத்துல சுவிட்ச் போர்ட்லாம் டோன்ட் டச் திஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் அதாவது என்னன்னா அதை போடக்கூடாது, ஓகேவா? ஸோ அது போட்டால் வேறு எதுக்காவது வச்சுருப்பாங்க, அது போடக்கூடாது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அதை தான் போட்டு ஃபஸ்ட்டு அழுத்துவாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, மார்க் பண்ணி காமிக்கணும், ஓகேவா? ஸோ தென் அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் சம் டெக்ஸ்ட் வித் ஸ்மாலர், ஓகேவா? டெக்ஸ்ட்டோட சைஸ், ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்களா? இப்போ நார்மலாக அப்படியே படிச்சுட்டே இருக்க சொல்ல ஒரு டெக்ஸ்ட் மட்டும் ஸ்மாலாக இருக்குது அப்படின்னும் போது இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங், ரைட்? இட்ஸ் ஹைலைட்டிங் த டெக்ஸ்ட், ஓகே? தென் இங்கே அகெயின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 இருக்குது. டெல் டேக் இன்செர்ட் டேக், ஓகேவா? இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த டெல் டேக் இன்செர்ட் டேக் எதுக்குன்னா, டெல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டெலிட், ஓகேவா? ஸோ த டெக்ஸ்ட் ஹேஸ் பின் டெலிட்டட் ஃப்ரம் த டாக்குமெண்ட். இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் தப்பாக டைப் பண்ணிட்டீங்க, ஓகேவா? டெக்ஸ்ட்டை தப்பாக டைப் பண்ணிட்டீங்க, அதை டெலிட் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதை ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இல்லை இன்சர்ட் பண்ணணும், புதுசாக அதுக்கு பதிலாக இன்னொரு வேர்டை இன்சர்ட் பண்ணணும். அங்கே எப்படி பண்ணுறது ப்ரோ? இது ஆக்சுவலாக எதுக்கு ப்ரோ யூஸ் ஆகும்? நான் அதான் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு திரும்பி தட்டிட்டு போயிட்டே இருப்பேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதுக்கு பிஹைண்ட் த சீன் ஒரு பெரிய கதையே இருக்குது, ஓகேவா? நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஸோ அடுத்த சிஎம் யார்? ஸோ இதெல்லாம் யூடியூப்பில் போட்டால் நான் மாட்டிப்பேன். ஸோ அடுத்த சிஎம் யார்? எத்தனை பேர் கான்ட்ரவர்சி பேசுகிறாங்க, நம்ம பேசக்கூடாதா? சொல்லுங்கள், நீங்கள் தானா? ரோஸ் வேறு லெவல் ரோஸு. ஃபஸ்ட்டு ஓட்டு எந்த ஃபீல் போடுற மாதிரி இருந்தால் எல்லா சின்னத்துலேயும் பச்சைன்னு குத்தி போட்டு வந்துடுறேன். தென் ஸோ என்ன பண்ணலான்னா இங்கே ஸோ பாருங்கள், இப்போ கரண்ட் சிஎம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாயில் நான் எதிர்பார்க்குறேன் விஷயத்த சொல்லலாம், எனக்கு கேட்குது, சொல்லுங்கள். தளபதி ரீலி, நான் அதை தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். தளபதி வந்தாருன்னா எதாவது பண்ணுவார் அப்படின்ட்டு, ஓகேவா? ஸோ பார்க்கலாம். சீமான் அண்ணன் தளபதி யார் வந்தாலும் எனக்கு ஓகே தான், ஓகேவா? அட்லீஸ்ட் தமிழையாச்சும் காப்பாற்றுவாங்க, மிச்சம் இருக்க தமிழையாச்சும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக. தென் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம அரசியல் இறங்க தேவையில்ல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட ஸோ அவள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், ஓகேவா? ஸோ இப்போ ஓகே, ஸோ 2027 வருது எலெக்ஷனு. ஸோ எப்பயோ வந்தால் போட்டோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட ஸ்டாலின் சார், ஓகேவா? ஸோ ஸ்டாலின் சார் அப்படின்னு இருக்காங்க, இல்லை ஸ்டாலின், ஓகேவா? ஸோ அப்படி இருக்க சொல்ல ஸ்டாலின்றதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கிட்ட பக்கத்தில் விஜய் தளபதி, ஓகேவா? அப்படி விஜய் தளபதின்னு போட மாட்டாங்க, விஜய் ஜோசஃபா சார் பேர். ஸோ விஜய் ஜோசப்னு போடுவாங்க, ஓகேவா? இப்படி ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு கீழே அண்டர்லைனில், அதாவது இந்த இடத்துக்கிட்ட ஸ்ட்ரைக் ஆன இடத்துல ஸ்டாலின் சாரோட நேமும், ஸோ இங்கே, ஓகேவா? ஸோ அண்டர்லைன் இருக்க இடத்துல விஜய் சாரோட நேமும் இருக்கலாமா? இருக்குமா? ஃபஸ்ட்டு பிரபு சொல்கிற மாதிரி சொல்ல, நம்பிக்கை தானே எல்லாம். கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா? தமிழ்நாட்டுக்கு ஒரு தலையெழுத்து வந்தால் கண்டிப்பாக மாறினா, ஓகேவா, இருக்க தான் செய்யும், ஓகேவா? ஸோ புதுசாக யாராவது கேண்டிடேட் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் நானுமே. ஸோ அதை தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கோம், பல வருஷமாக, 40-50 வருஷமாக ரூலிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங் லிட்டரலி அ பேட், ஓகே? ஸோ அப்படி இருக்க சொல்ல ஒரு விஷயத்தை ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயத்தை கொடுக்குறது, ஓகேவா? நியூஸ் பேப்பரில் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ நார்மலாக இந்த இடத்துக்கிட்ட கரண்ட் சிஎம் அப்படின்னு போட்டு ஸோ ஸ்டாலின் ஆர் விஜய் ஜோசப் அப்படின்னு போடுறத விட்டுட்டு ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஸ்டாலின் அப்படின்றத போட்டுட்டு இந்த இடத்துக்கிட்ட தளபதி அப்படின்னு போட்டால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ பழைய சிஎம் வந்து அடிச்சுட்டு டெலிட் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக ஒரு சிஎம்ஐ இன்சர்ட் பண்ணுறோம். இட்ஸ் லிட்டரலி ஹிட்டிங் டிஃப்ரெண்ட், ரைட்? நியூஸ் பேப்பர்லேயே ஒரு பிளாகில் படிக்கிறீங்கன்னா ஸோ கொஞ்சம் நெகட்டிவ் சொல்லி பாசிட்டிவ், மஞ்ச புகழ்ச்சி அணியா, லிட்டரலி அப்படி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு பிளாகர்ஸ்க்கு இது அதிகமாக யூஸ் ஆகும், ஓகேவா? ஸோ கீப் இட் இன் அ மைண்ட் வை வி ஆர் யூஸிங். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோம், ஓகே? நம்ம அல்ஜிப்ரா படித்தோம், டிஃபரன்ஷியல் கால்குலஸ் படித்தோம், இன்டெக்ரல் கால்குலஸ் படித்தோம், இன்ஜினியரிங் முடித்தோம், பிஎஸ்சி முடித்தோம், எம்எஸ்சி முடித்தோம். ஸோ எவ்வளோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நடுவில் படிச்சிருப்போம். ஆரம்பத்தில் சி சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம எதை படித்தாலுமே ஸோ எதுக்கு படிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு படிங்க, ஓகேவா? அப்போ தான் அதை நம்ம ரியல் டைமாக யூஸ் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ கேன் ஐ ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் ஒன்? உங்கள் உத்தரவு வேண்டும். ஓகே, சூப்பர். ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணால் சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட், ஓகேவா? சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். கெமிக்கல் ஃபார்முலாஸ் H2O 2 கீழே இருக்குது இல்லையா? அதே மாதிரி www. மேலே. ஸோ விக்கிபீடியா படிக்கிறவங்களுக்கு தெரியும் மேலே, ஓகேவா? சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட், ஓகேவா? ஸோ அப்படி இருக்க சொல்ல இந்த சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்டை எப்படி ப்ரோ மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரியலி ஈஸி. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் சப்ஸ்கிரிப்டட், ஓகேவா? ஒரு சப்ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே நீங்கள் ஏதாவது போட்டிங்கன்னா அது சப்பில் போயிடும். சூப்பர் ஸ்கிரிப்ட் டேபில் போட்டிங்கன்னா அது சூப்பரில் போயிடும், ஓகேவா? ஸோ எந்த மாதிரி இருக்குன்னா, அந்த டெக்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் த ஸ்பேஸ் மேலேயும் கீழேயும் இருக்கும். சப்புன்னா என்னது? கீழேயா மேலேயா? சூப்பர்னா என்னது? மேலே. சப்புன்னா என்னது?
கீழே. ஓகேவா? இங்கே பாருங்கள், சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட். ஸோ ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட் எப்படிலாம் இருக்கும், வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம்? ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ ஐ எம் டூப்ளிகேட்டிங் திஸ் ஒன். ஓகே, ஸோ டூப்ளிகேட் பண்ணிடுறேன். ஸோ விண்டோஸ் ரைட் அண்ட் விண்டோஸ் லெஃப்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோட், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துக்கிட்ட ஒரு பேராகிராஃப் இருக்குது. எவ்ரி திங் இஸ் wrapped by the paragraph. ஓகே, ஸோ inside the paragraph we are using bold, we get an bold output. Then same inside the paragraph we using the strong, we get a strong bolded extra important text. Then அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலிக்னும் போது நம்ம இங்கே ஹைலைட் பண்ணி ஸோ இட்டாலிக் ஸ்டைலில் காமிக்கிறது. லைக்வைஸ் த எம்ஃபசைஸ். ஸோ அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கம்பேரிசன் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும்ன்ட்டு. மார்க். ஓகேவா? ஸோ மார்க் டேக் எப்படி இருக்கும், எப்படி மார்க் பண்ணுறது? ஸோ மில்க் மட்டும்தான் மார்க் பண்ணணும், அப்போ நம்ம மார்க் டேக் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ தென் அடுத்தது ஸோ என்ன பண்ணியிருக்கோம், டெலீட், DEL. ஓகே, ஸோ அடுத்தது இன்சர்ட். ஸோ லிட்ரலியா சேம் திங், இன்சர்ட் கொடுத்துட்டு ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, டெலீட்டிங் த ப்ளூ, இன்சர்ட்டிங் த ரெட். ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சப்ஸ்கிரிப்டட், சூப்பர் ஸ்கிரிப்டட். ஓகே, ஸோ இதை நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த விஎஸ் கோடில் திரும்பி இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? விஎஸ் கோடில் இதை பார்க்குறதுக்கு நமக்கு என்னென்னலாம் வேணும், ஃபஸ்ட்டு நெசசரி டூல்ஸ் இன்ஸ்டாலேஷன் நமக்கு வேணும். ஓகேவா? கண்டிப்பாக நெசசரி டூல்ஸ் இன்ஸ்டாலேஷன் வேணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to creating one empty folder called என்னது, ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இட்ஸ் ஓகே. ஓகேவா? இல்லை ப்ரோ நான் க்ரியேட் பண்ணலன்னா ஒரு ஃபோல்டர் ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட நியூவாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? நியூ ஃபோல்டர் HTML. ஓகேவா? HTML அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் விஎஸ் கோட், எவ்ரி ஒன் கமாண்ட் குயிக். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி கேட்கும், எஸ் ட்ரஸ்ட் த ஆத்தர் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெல்கம் இருக்கும், இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இங்கே HTML ஃபோல்டர் இருக்குது இல்லையா? ஸோ இது என்ன பண்ணணும், விண்டோஸ் லெஃப்ட் ஏரோ. ஓகே, விண்டோஸ் லெஃப்ட் ஏரோ என்ன பண்ணுன்னா நம்மளோட கரண்ட் டேபை ஓகேவா என்ன பண்ணும், அதாவது கரண்ட்டில் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபைலை லெஃப்ட்டில் வச்சுக்கும், லெஃப்ட் சைட். ஸோ தென் இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஃபைல் இருக்குது இல்லையா, இந்த ஃபைலில் புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்த்தது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் இல்லையா, டெக்ஸ்ட் FORMATING டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் .html. ஓகே, ஸோ ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். எவ்ரி ஒன் நீட் டு ப்ராக்டிஸ். ஓகே, க்ரியேட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ன்ற HTML க்ரியேட் பண்ணுறீங்க. ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துக்கிட்ட நம்ம ரெஃபரன்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, கோட் ஆஃப் ஸ்கில்ஸ்னு, அந்த ரெஃபரன்ஸையுமே நான் ரைட்டில் வச்சுக்கிறேன் உங்களுக்காக. ஓகேவா? ஸோ நல்லாவே புரியும். சூப்பர். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணணும்னா சின்டாக்ஸ் வைஸ் நம்ம ஃபஸ்ட்டு போகணும். ஓகேவா? ஸோ HTML5 இல்லையா, ஏன்னா we are in the 5th version. ஓகே, ஸோ நம்ம இப்போ HTML ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபைலை எப்படி ப்ரோ ரன் பண்ணுறது, இட்ஸ் லிட்ரலி ஈஸி. இந்த இடத்துக்கு ரைட் கிளிக், எங்கேயாவது இந்த ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு கொடுக்கலாம் இல்லையா, இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஆக்சஸ் கேட்கும், இன்டர்நெட் ஆக்சஸ்ன்ட்டு. ஸோ இதே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, பப்ளிக் ப்ரைவேட். ஸோ அலோ ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ அங்கே இடத்துல ஓப்பன் ஆகிடுச்சு. ப்ரோ உள்ளே எதுவுமே இல்லை ப்ரோ. ஸோ என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா HELLOWORLD ஹலோ வேர்ல்டு. ஓகேவா? ஸோ இப்போ இருக்கா, இருக்குது இல்லையா? ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஒன் செகண்ட், இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி டபுள் டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, விண்டோஸ் ரைட் ஏரோ லெஃப்ட் ஏரோ சொல்லுங்கள், என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம் இதுக்கு? விண்டோஸ் ரைட் ஏரோ லெஃப்ட் ஏரோ எல்லாருக்குமே தெரியுதா? இல்லை நான் ஜூம் பண்ணுறேன். ஓகேவா?
ஸோ எல்லாருக்குமே தெரியுது இல்லையா? ஸோ அவுட்புட்டுமே தெரியுது இல்லையா? ஓகே, சூப்பர். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கில் நம்ம என்னென்ன டேக்ஸ் பார்த்தோம், தென் அந்த டேக்ஸ்க்கான அவுட்புட் என்ன, ஓகேவா? ஸோ ஐ எம் காப்பிங் திஸ் ஒன். ஓகே, கண்ட்ரோல் ஆல் கண்ட்ரோல் வி. ஸோ இப்போ என்ன மாதிரியான அவுட்புட் கிடச்சிருக்கும், எக்ஸாக்டாக அங்கேருந்து அவுட்புட் கிடச்சிருக்கும் இல்லையா? கிடச்சிதா நமக்கு அங்கேருந்து அவுட்புட்? ஸோ இப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தோம். டைட்டிலில் என்ன இருக்குது, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் எக்ஸாம்பிள்ஸ் இல்லையா? அப்படி இருக்க சொல்ல இங்கே பாருங்கள், இங்கே டைட்டில் என்ன இருக்குது, மேலே கர்சர் பாருங்கள், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா? இப்போ டைட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? தென் பாடியில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேராகிராஃப்ஸ் இருக்கும் இல்லையா? இது ஒன்று ஒரு பேராகிராஃப். ஸோ அன்டூகுல் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் டூகுல் பண்ணி அன்டூகுல் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், அன்டூகுல் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டிவ் இருக்குது, இதையுமே பண்ணிடுறேன். ஸோ என்ன இருக்குன்னு கவனிங்க. ஸோ வி ஹாவ் த ஹெட், வி ஹாவ் த பாடி, இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு HTMLனால் என்ன இருக்கணும், டாக்குமெண்ட் டிக்ளரேஷன் இருக்கணும். தென் ஒரு HTML ரூட் எலமெண்ட் இருக்கணும். அந்த ரூட் எலமெண்ட்குள்ளே என்ன இருக்கணும், ரெண்டு சைல்டு, ஒன்று வந்து ஹெட்டிங், ஒன்று வந்து பாடி இல்லையா? ஸோ இங்கே ஹெட்டிங்கில் இட்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த வெப் பேஜ். பாடியில் கண்டென்ட், நம்ம என்னெல்லாம் கண்டென்ட் பார்க்குறோமோ அது எல்லாமே எங்கே இருக்கும், பாடி டேக்கில் இருக்கும். ஓகேவா? இது புரியுதா? தென் ஒரு டிவ் எடுக்கிறோம். தென் அகெயின் இப்போ நம்ம எல்லாத்தையுமே அன்டூகுல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே இதை நீங்கள் பேராகிராஃபில் தான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ அடுத்தடுத்த லைனுக்கு வராதா? ஓகே ஓகே, அடுத்தடுத்த லைன்லேயே இருக்கட்டும், அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? சரி, ஏன்னா பிரேக் டேக் போடுற மாதிரி இருக்கும், நமக்கு அது தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டிவ் இருக்குது, என்டையராகவே ஒரு டிவ் இருக்குது. அந்த டிவ் என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் ஹோல்டிங் ஆல் திஸ் டெக்ஸ்ட், ரைட்? ஸோ இந்த அவுட்புட்டையுமே நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஸோ கோடை உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியும். ஸோ இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குது, திஸ் டெக்ஸ்ட் இஸ் போல்ட். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பேராகிராஃப்குள்ளே இருக்க கண்டென்ட்டை மட்டும் நம்ம போல்ட் பண்ணியிருக்கோம். தென் ஒரு பேராகிராஃபில் இருக்க கண்டென்ட்டை ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸ்ட்ராங் இஸ் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இட்டாலிக் பண்ணியிருக்கோம். இட்டாலிக் யூஸ்டு ஃபார் இன்இக்யூ எலமெண்ட்ஸ். ஸோ எம்ஃபசைஸ். ஓகே, எம்ஃபசைஸ் ஆல்சோ இட்டாலிக். தென் இங்கே மார்க் டேக் பார்த்தீங்களா, தேர் இஸ் அன் பேராகிராஃப். ஸோ மார்க் டேக் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஐ கிவ் சம் ஸ்பேஸ் ஓவர் தட். ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கட் டு பை மில்க். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? அதனால தான் நான் சொன்னேன் கலர்லாம் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டைலிங். ஓகே, இன்னிலேருந்தே நம்ம VS கோட் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இருந்தாலும் பக்கவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஸ்மால் டேக் எப்படி இருக்குது, டெல் டேக் எப்படி இருக்குது, டெல் அண்ட் இன்சர்ட் டேக் எப்படி இருக்குது, சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இட் ரியலி ஈஸி திங். ஓகே ப்ரோ, அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ண சொல்ல தயவு செஞ்சு என்ன பண்ணக்கூடாது, எனக்கு இந்த ஓப்பன் டேக் அடித்து பேராகிராஃப்னு அடித்து க்ளோஸ் டேக் அடித்து இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ பேராகிராஃப் தான் அடிக்க போகிறீங்களா, P என்டர், அவ்வளோதான். H1 அடிக்க போகிறீங்களா, H1. இல்லை பேராகிராஃப்குள்ளே நீங்கள் வந்து என்ன அடிக்க போகிறீங்க, சப்ஸ்கிரிப்ட் அடிக்க போகிறீங்களா, சப், என்டர், அவ்வளோதான். நீங்கள் எதை டைப் பண்ணணுமோ அந்த டேக் நேமை மட்டும் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தா மட்டும் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு என்ன ஆகும், ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் வந்துடும். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், BR என்டர், அதுவே செல்ஃப் க்ளோசிங் டேக் தான், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. செல்ஃப் க்ளோசிங் டேக் இருந்தால் அதுவே வந்துடும். அடுத்தது HR என்டர். ஓகே, ஸோ ஹரிசாண்டல் ரூல். ஸோ எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட். எதனாலன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண எக்ஸ்டென்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த 4 எக்ஸ்டென்ஷனுமே நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். நம்ம சொல்லியிருக்கோம், வீடியோலையும் இருக்குது, தயவு செஞ்சு போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணாமலோ லேப்பில் வந்து நீங்கள் VS கோட் இல்லாமலோ நீங்கள் இதை கவனிச்சிட்டு இருந்தீங்க, நீங்கள் இப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னும் போது ஓகே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10th டேக்கு அப்புறம் யூ ஃபீல் அ பல்ஜ். ஓகே, ஸோ அது வந்து இப்போதைக்கு வேணாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் வித் லைவ் எக்ஸாம்பிள்ஸ், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். ஓகேவா?